அனைவருக்கும் வணக்கம். ஸோ தாவேகா ஆட்சி அமைஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு மாத காலம் ஆயிடுச்சு. இதில் குறிப்பாக எல்லா அமைச்சருமே அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் டாக்டர் டி.கே. பிரபு கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பல கல்குவாரிகள் க்ளோஸ் பண்றாப்புல, அதே மாதிரி பல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் ரைடு இதெல்லாம் பண்றாரு. நிறைய நியூஸ் அதிரடியாக செஞ்சுட்டு சமீபத்திய செயல்பாடுகளும் நல்லதா போயிட்டு இருக்கு. அதுல என்னன்னா ஒரு சில செய்திகள்லயே வரும்போது அதுல கமெண்ட்லயே போடுறாங்க, இதெல்லாம் நடந்துச்சா, உத்தரவா, இல்லைன்னா செயல்பாடுல இருக்கா, எத்தனை கல்குவாரி மூடினாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்த்து சொல்லிடலாம். இப்போ கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் தொடக்கத்தில இருந்தே அவருடைய செயல்பாடு மிக தீவிரமா இருக்கு, அதிரடியா இருக்கு அப்படின்ட்டு தான் பார்க்க முடியுது. ஏன்னா இது மிக முக்கியமான துறை. தமிழ்நாட்டை சூறையாட்டாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அடிச்சு கல்லு மண் இயற்கை வளங்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் இங்க மண்ணு காடு மணல் திருடுறாங்க அப்படிங்கிற போது இது ஒட்டுமொத்தமாக தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லாத ஒரு சூழல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு மிக முக்கியமா பிரபுவர்களை நியமிச்சு அவங்க தீவிரமா செயல்படுறாங்க. கல்குவாரிய மூண செய்திகள் உத்தரவுகள் தான் மிக முக்கியமா இது நடந்துச்சா, நடந்துகிட்டு இருக்கா, எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தென்காசியை பொறுத்த வரைக்கும் தென்காசியில 18 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதே போல விருதுநகர் மாவட்டத்துல 23 கல்குவாரிகள் மூடுறதுக்கு அது வெளியே சுரங்கம் அப்படிங்கிற மாதிரி லீஸ்ல விட்டு பண்ணிருக்காங்க. அதை மூடுறதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்துல 2 கல்குவாரிகள் தற்காலிகமா மூடப்பட்டிருக்கு. மதுரையில 11 கல்குவாரிகள் தற்காலிகமா மூடப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரியில 5 கல்குவாரிகள் 2 கிரானைட் குவாரிகள் சீல் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க கிரானைட்னு சொல்லும் போது மதுரையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்ட்டு, அதுவும் சகாய மகேஷ் அவர்கள் நேரடியாக அந்த கிரானைட் குவாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு இரவெல்லாம் தங்கி அந்த அளவுக்கு அந்த ஸ்கேம் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட லட்சம் கோடிகள் அதுல கொள்ளையடிச்சிருந்தாங்க. யார் குறிப்பானா ஆகிரி அவர்களுடைய குடும்பத்தினர்லாம் தொடர்புபட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுதான் கிரானைட்டை பொறுத்த வரைக்கும். மதுரையில மிக முக்கியமாக நிறைய குவாரிகள், நிறைய கிரானைட் குவாரிகள் கொள்ளையடிச்சு வச்சிருந்தாங்க. அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக கிரானைட் குவாரிகளும் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடியுது. இன்றைக்கு வந்த செய்தி என்னன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 8 கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்கு. இதற்கான உத்தரவு பிறப்பிட்டிருக்காங்க. இந்த உத்தரவுகள் உண்மையாகவே செயல்பாட்டில் இருக்கு. தற்காலிகமாக, நிரந்தரமா மூடல, தற்காலிகமாக இல்லீகலா நடக்கக்கூடிய குவாரிகள் மூடப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா பிரபுவர்கள் நேரடியாக சோதனையில ஈடுபட்டார், கல்குவாரிகள் சோதனையில் ஈடுபட்டார். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கல்குவாரிகள் மணல் குவாரிகள் எல்லாம் மூடுறதுனால அதோட எம்சாண்டு இந்த மாதிரி அதோட ரேட்லாம் ஏறுது. எம்சாண்ட்லாம் கிடைக்கல அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த குவாரி மூடுறதுலாம் சும்மா ஒரு நியூஸ் காண்டி சொல்றாங்க, தற்காலிகமா மூடுறேன்னு சொல்றாங்க. பட் இது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னன்னா எம்சாண்ட் தேவைப்படுற அளவுக்கு இருக்கு. அதை தாண்டி அதிக லெவல்ல இந்த கொள்ளை போற இது மட்டும் எம்சாண்ட்லாம் இருக்கு, அதுதான் தடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு அபிஷியல். அவர் என்ன சொல்றாருன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்றாரு, எம்சாண்ட் கிடைக்கிறது இல்லை, அதே போல மணல்லாம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க சார், நீங்க மாதிரி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுனால அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் வேணும்னு கேட்கறாரு. இதெல்லாம் ஃபேக், இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நாங்க மூடிட்டு இருக்கிறது இல்லீகலா நடக்கக்கூடிய கல்குவாரிகள், அதே போல மணல் திருட்டா இருக்கட்டும், இதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்கோம். மண் திருட்டு இதுதான் தடுத்து நிறுத்திட்டு இருக்குமே தவிர, இங்க தேவையான அளவு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வீடுகள் கட்டுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கு, மக்களுக்கான பூர்த்தி செய்யறதுக்கான அந்த எம்சாண்டா இருக்கட்டும், மணலா இருக்கட்டும், அது போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு இடத்த அவங்க குவாரியை எடுத்துட்டு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், அதே போல மேல மட்டும் லீகலா வாங்கிட்டு கீழே அடி வரைக்கும் தோண்டி எடுக்கிறதா இருக்கும். இதன் விஷயம் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, இதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம லீகல் இல்லாம இல்லீகலா செய்யக்கூடிய விஷயங்கள் தான் தடுத்து நிறுத்திருக்காரு. இந்த கல்குவாரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செயல்பாடு மிக முக்கியமான விஷயம். கேரளாவில் எப்பயுமே சொல்றது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள்லாம் வெட்டி கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டாவே ஆய்வு பண்றாரு. அந்த ஆய்வு மிக முக்கியமா இருக்கு. இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மக்களுக்கு தேவை. மக்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, வரவேற்கிறாங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்கள் மணல்லாம் அதர் ஸ்டேட்ஸ்க்கு போறது, இல்ல அதர் கண்ட்ரிஸ்க்கு போறது, அந்த மாதிரி இருக்கிறதா தடுக்கணும். தடுத்தாதான் நம்மளோட இயற்கை வளங்கிறது செழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப சில கட்சிகள்லாம் வாய்க்கு மட்டும் பேசிட்டே இருப்பாங்க, இயற்கை காப்பாற்றணும், அதை காப்பாற்றணும், இதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. பட் தாவேகா அரசு அதை செயல்படுத்துறாங்க. குறிப்பாக மினிஸ்டர் பிரபு அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சாதிச்சும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல எந்தெந்த அதிகாரிகள்லாம் சரியான பணியை ஈடுபடலையோ அவங்க தற்காலிகமா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சில
சில குவாரிகள் வந்து இல்லீகலா கொண்டு போறக்கூடிய வாகனங்களை வந்து மறிக்காத, தடுத்து நிறுத்தாத காவலர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. நேரடியா இரவு நேரங்களில் போயிட்டு நேரடியா ஆய்வுகளும் மேற்கொண்டு வராரு. இது வந்து அவருடைய துறை சார்ந்த செயல்பாடுகளா பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம அவர் வந்து காரைக்குடியோட எம்எல்ஏ. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையும் முதல்வருக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு, அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த சூழல்ல காரைக்குடி பகுதிகளிலும் அவர் வந்து விசிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்க எந்தெந்த தேர்தலுக்கு முன்பு எந்தெந்த இடங்கள்லாம் போயிட்டு எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டிருந்தாங்க, எங்களுடைய குளங்களை சீரமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ரோடு பிரச்சனையா இருக்கட்டும், லைட்டு பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் சொன்னாலும் நேரடியா மறுபடியும் போறாரு. அங்க மக்களுக்கு நன்றி சொல்ற இடங்களுக்கும் போறாரு. அங்க தண்ணீர் தேவை வேணும்னு சொல்ற இடத்துல வந்து உடனே சரி செஞ்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம வரிசையா வந்து நிக்கிறாங்க மக்கள். ஏன்னா அவங்க வெவ்வேறு துறை சார்ந்த பிரச்சனைகளையும் கோரிக்கையா கொண்டு வந்து நிக்கிறாங்க. அதையும் வாங்கி அரசுக்கு கொண்டு வந்து சேர்த்து அந்த விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பாக நம்ம அவர் துறை சார்ந்த விஷயங்களை தமிழ்நாடு முழுக்க செஞ்சுட்டு இருக்காரு. அதை தாண்டி அவருடைய தொகுதியில காரைக்குடியில மக்கள் கொண்டு வரக்கூடிய கோரிக்கையா இருக்கட்டும், அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியும், ஒரு எம்எல்ஏவாக என்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியுமோ அதையும் வந்து அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து குறிப்பாக இந்த கல்குவாரி, மணல் குவாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15 வருஷமாவே நிறைய வந்து லைக் ஒரு லிமிட்டை தாண்டி வந்து அதை சூறையாடினாங்க. இவ்வளோ மணல் தான் அள்ளணும், இவ்வளோ கல் தான் உடைக்கணும், இவ்வளோ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருந்துச்சு. பட் ஆனால் அது லிமிட் வந்து கடந்த ஒரு 15 வருஷமா மீறப்பட்டு பல கோடி ரூபாய் மணல் கொள்ளையடிச்சு வித்துருக்காங்க. பட் அது எல்லாமே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆயிருக்கு. நிறைய பில்டர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களே வரவேற்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ஆதவர்ஜனமும் ரீசெண்டாக ஒரு மீட்டிங் கூட போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவங்க கூட. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி கமிஷன் நிறைய கட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான கொள்ளைய கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுற மணல், கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கப்பட்டாங்க, அளவுக்கு மீறி எடுத்தாங்க. பட் அது எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க அபிஷியலாகவே சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதுதான் நம்ம வரவேற்கிறோம். இப்போ இது வந்து இப்போ இந்த ஒரு மாசத்துல வந்த தாவேக அரசுனால இவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் இருக்கும்போது கண்டிப்பா இதோட பல மடங்கு பண்ணுவாங்க. மக்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோஷியல் மீடியா வந்து எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லா எம்எல்ஏஸ் ஆக்டிவா இருக்கனால கொஸ்டின்ஸ்க்கு அவங்க டேக் பண்ணி கேட்கறாங்க. இந்த மாதிரி எங்க ஊர்ல நடக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி எம்எல்ஏஸ் எல்லாருமே ரிப்ளை பண்றாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல நேற்று பார்த்தேன், ஒரு ஈசிஆர் ஈசிஆர் பி சார் அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. விக்னேஷ் மினிஸ்டர் நிறைய கோரிக்கைகள் நான் இன்றைக்கு காலையில பார்த்தேன். அமைச்சர் ராஜ்பவன் அவர்களுடைய அவர் வந்து அவருடைய தொகுதியில எக்மோர் தொகுதியில நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அங்க வந்து கல்வி சார்ந்த, வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய கோரிக்கைகளை வந்து இணையதளம் வழியாக சொல்லிட்டு இருக்காங்க. எந்தெந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து உண்மையான கோரிக்கை அப்படின்ட்டு பார்த்துட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வகையில இன்னொரு விஷயம் பிரபு அவர்கள் செஞ்சது சொல்லணும். அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் ஆலைகள் வந்து அங்க நிறைய இருக்கும். அங்க வந்து உள்ளூர் வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு முன்னுரிமை வழங்கவும், அதே போல சொந்த வீடு நல உதவிகளை வந்து செய்யறதுக்கும் உத்தரவிட்டிருக்காரு. இந்த பணியையும் செஞ்சிருக்காரு. பொருளாதார ரீதியா இந்த துறை சார்ந்த பணிகளையும் செஞ்சுட்டு வராரு. அங்கங்க மக்களுடைய கோரிக்கைகளையும் சரி செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி எல்லா அமைச்சர்களுமே அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் உண்மையா டேட்டாவா என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வெறும் செய்திகளை தாண்டி உண்மையா என்ன இருக்குன்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பிரபு அவர்களுடைய இந்த ஒரு மாத கால செயல்பாடுகள்ல எதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு தொடக்கம் தான். ஏன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் விசிட் பண்ண முடியுமானா இல்லை, அதற்கான தொடக்கம். இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து போக போக தெரியும் எந்த அளவுக்கு இவங்க எவ்வளவு இந்த வளங்களை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த அமைச்சர்கள் என்னென்ன செயல்பாடுகளை ஈடுபடுறாங்கன்னு அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம். நன்றி.